இதுவரைக்கும் வந்த ரஜினி படங்கள்லயே வந்து இது வேற லெவல். உண்மையிலே வந்து இதை மக்களோடு சேர்ந்து பார்க்கிற அந்த நாளுக்காக வந்து நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளிப்படையா பதிவு வெளியிட்டிருந்தார். ராஜேந்தர் தன்னுடைய சொந்த படத்துக்கே வந்து ரஜினியை நடிக்க கேட்டிருந்தாரு. பட் ரஜினி அப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். உயிரிழந்த உஷா படத்துக்கு ரஜினி ஒரு நடிகரா இந்த திரையுலகுக்கு அறிமுகமானது 1975 ஆகஸ்ட் 15. அதனால வந்து அந்த ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி இந்த கூலியை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன படம் பண்ண போறாரு? பல பேர் வந்து ரஜினி மணிரத்னம் படம் பண்ணுவாரு அல்லது மாரி செல்வராஜ் படம் பண்ணுவாரு, இல்ல கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து அவருக்கு அடுத்த படம் பண்றாரு. இப்படியெல்லாம் வந்து பல பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய கதைகள் இருக்கு. ரஜினியை வந்து ஒரு இந்தி பட ப்ரொடியூசர் சந்திச்சாரு, இன்னொரு தெலுங்கு பட ப்ரொடியூசர் சந்திச்சாரு, ஒரு தெலுங்கு பட டைரக்டர் சந்திச்சாரு. அவங்க ஒரு கதை சொன்னாங்க, இவங்க ஒரு கதை சொன்னாங்க. நிறைய கதைகள் சொல்லப்படுகின்றன. அப்படி ஒரு கதை தான் இப்போ சொல்றாங்க. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் ரஜினியினுடைய அடுத்த படத்தை அவர் தான் தயாரிக்க போறாரு. அதை ஏற்கனவே வந்து அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. இது முழுக்க முழுக்க வந்து ரஜினிக்காக அவரை வேற ஒரு பரிமாணத்துல காட்டுறதுக்காக நான் எடுத்திருக்கிற படம் அப்படிங்கிறது தான் லோகேஷ் சொன்னது. இந்தியா முழுக்க வந்து இந்த படத்தை பெரிய அளவுக்கு வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை சன் பிக்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திரைமொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி அந்த படம் தான் அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ரஜினி இன்னும் அந்த படத்துக்கான டப்பிங் பணிகளை வந்து இன்னும் முடிச்சு தரல. ஆனா இந்த படம் எப்படி வந்திருக்கு, அந்த படத்தோட சில காட்சிகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. தான் நினைத்ததை விட மிக சிறப்பா அந்த படம் வந்திருக்கிறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதே போல இந்த படத்தை இசையமைப்பாளர் அனிருத் வந்து முழுசா பார்த்துருக்காரு. ஏன்னா அவர் பிஜிஎம்காக வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து இதுவரைக்கும் வந்த ரஜினி படங்கள்லயே வந்து இது வேற லெவல். உண்மையிலே வந்து இதை மக்களோடு சேர்ந்து பார்க்கிற அந்த நாளுக்காக வந்து நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளிப்படையா பதிவு வெளியிட்டிருந்தார். இப்போ இந்த கூலி படத்தினுடைய கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு 100 நாட்களுக்கு முன்பாவே சன் பிக்சர்ஸ் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் தான் இருக்கு இன்னும் இந்த படம் ரிலீஸுக்கு. இப்போ இருந்தே வந்து அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கு, அதே போல் இந்த படத்துக்கான சிங்கிள், டீசரு, ட்ரெய்லரு இதையெல்லாம் வந்து தயாரிக்கிற பணிகளில் மும்முரமாக இருக்காங்க. அதில் ஒரு சிங்கிள் ப்ரொமோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் டி ராஜேந்தர், அனிருத் இந்த இருவரும் இணைந்து வந்து அந்த ப்ரொமோ வந்து பண்ணியிருக்காங்க. டி ராஜேந்தர் வந்து ரஜினியோடு நேரடியாக இணைந்து பணிபுரிவதுங்கிறது இப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட அந்த இவங்க 2 பேரும் 40 ஆண்டு காலம் இந்த திரையில் வந்து பயணிச்சிருக்காங்க. அதுக்கு இடையில வந்து ராஜேந்தர் தன்னுடைய சொந்த படத்துக்கே வந்து ரஜினியை நடிக்க கேட்டிருந்தாரு. பட் ரஜினி அப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் உயிரிழந்த உஷா படத்துக்கு. அதுக்கு பிறகுதான் வந்து டி ராஜேந்தர் வந்து சிம்புவே வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு ப்ரொமோட் பண்ணி அவரை வந்து ஒரு ஹீரோவா கொண்டு வந்தார். இப்போ வந்து முதல் முறையாக ராஜேந்தர் ரஜினி படத்துக்காக வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஒரு ப்ரொமோவும் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுல அவர் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகுது. அதற்கு முன்பு ஒரு இந்தியா முழுக்க வந்து இந்த படத்தை பெரிய அளவுக்கு வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை சன் பிக்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, வட இந்திய பகுதிகளில் ஒரு தமிழ் படம்ங்கிறது மல்டிப்ளெக்ஸ் செயின் சொல்றாங்கல்ல, பிவிஆர் அந்த மாதிரியான மல்டிப்ளெக்ஸ் செயின், அந்த திரைகளில் வெளியாவது வந்து கொஞ்சம் கடினமான சூழலாக இருந்தது. காரணம் என்னன்னா, நம்ம அந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான கால அவகாசம், நம்ம படம் ரிலீஸ் ஆகி 4 வாரங்களில் ஓடிடி கொடுத்துட்றோம். அங்கே வந்து எப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி 8 வாரங்கள் வரைக்கும் ஓடிடி தர மாட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்னால வந்து பல பெரிய படங்கள் இந்தியா முழுக்க அதிக திரைகளில் வெளியாகாம போயிடுச்சு. அதிலும் குறிப்பாக ஜெயிலரு, வேட்டையன் இந்த படங்கள் எல்லாம் வந்து வட இந்திய பகுதியில் அதிகமாக வெளியாகலை. ஜெயிலர்லாம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி படம். அங்கே வந்து சிங்கிள் ஸ்க்ரீனு, அது டபுள் ஸ்க்ரீனு அந்த மாதிரியான திரைகள்ல தான் அதிகமாக ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து இந்த படத்துக்கு அந்த ஓடிடி டைம் அப்படிங்கிறத 8 வாரங்களாக அதிகரிச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ். அதனால வந்து அங்கு வட இந்திய பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 அரங்குகளுக்கு மேலே இந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீன் கவுண்ட் இந்த கூலி படத்துக்கு வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. வெளிநாடுகள்லயும் பெரிய அளவுக்கு வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் அது ரஜினியுடைய பொன்விழாவை கொண்டாடுகிற விதமாக ஆகஸ்ட் மாதம் வெளியாகிற படம். ரஜினி ஒரு நடிகரா இந்த திரையுலகுக்கு அறிமுகமானது 1975 ஆகஸ்ட் 15.
அதனால வந்து அந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த கூலியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கூலி படம் வெளியாகி அதன் பிறகு ஒரு வருடம் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அவருடைய பொன்விழா ஆண்டு கொண்டாடப்படுகிற அந்த ஓராண்டு காலம், இந்த காலகட்டம் முடிகிற போது வெளிவருகிற படமா வந்து ஜெயிலர் 2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே சன் பிக்சர்ஸோட படங்கள். இதுல கூலி படத்தை விட இன்னொரு மடங்கு அதிகம் வந்து ஜெயிலர் 2க்கான எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. மீதி படப்பிடிப்பு வந்து வருகிற அக்டோபர் அல்லது நவம்பர் மாசத்துக்குள்ள ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிஞ்சிடும். அந்த படத்தை வந்து ஒன்று ஏப்ரல் மாசமோ அல்லது சம்மர்லயே வந்து வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கூலி மற்றும் ஜெயிலர் 2 இந்த 2 படங்களுடைய லேட்டஸ்ட் நிலவரம். அதற்கு அடுத்து என்ன படம் பண்ண போறாரு? பல பேர் வந்து ரஜினி மணிரத்னம் படம் பண்ணுவாரு அல்லது மாரி செல்வராஜ் படம் பண்ணுவாரு, இல்ல கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து அவருக்கு அடுத்த படம் பண்றாரு, இப்படி எல்லாம் வந்து பல பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில வந்து ஒரு தெலுங்கு பட இயக்குனர் அவர் வந்து இந்த படத்தை ரஜினிக்கு அடுத்த படத்தை வந்து பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அவர் வந்து இந்த விவேக் ஆத்ரேயா வந்து ஏற்கனவே நாடி நடிப்பில் உருவான சரி போதா சனிவாரம் அப்படி அந்த படத்தை பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஏற்கனவே ரஜினியை சந்திச்சு அந்த ஒரு கதையை சொல்லி அதற்கு வந்து அவர் ஒப்புக்கிட்டதா சொல்றாங்க. இப்படி நிறைய கதைகள் இருக்கு. ரஜினியை வந்து ஒரு இந்தி பட ப்ரொடியூசர் சந்திச்சாரு, இன்னொரு தெலுங்கு பட ப்ரொடியூசர் சந்திச்சாரு, ஒரு தெலுங்கு பட டைரக்டர் சந்திச்சாரு. அவங்க ஒரு கதை சொன்னாங்க, இவங்க ஒரு கதை சொன்னாங்க. நிறைய கதைகள் சொல்லப்படுகின்றன. அப்படி ஒரு கதை தான் இப்போ சொல்றாங்க. இவருடைய படத்தில் நடிப்பதற்கு வந்து ரஜினி வந்து ஒப்புக்கிட்டாரு. அந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த குட் பை அகலி படம் எடுத்தாங்க இல்லையா, இந்த கம்பெனி தான் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது. மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை வந்து ரஜினிக்கு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 கோடி அவருடைய சம்பளம் அப்படியெல்லாம் வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இதுதான் அவருடைய 173வது படம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதை உறுதியா சொல்லியிருக்காரு. அவரு தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ். ரஜினியினுடைய அடுத்த படத்தை அவர் தான் தயாரிக்க போறாரு. அதை ஏற்கனவே வந்து அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. ஒரு முறை நான் தனிப்பட்ட முறையில் கேட்கும் போதும் வந்து ஆமா சார் நம்ம தான் பண்றோம், டைரக்டர் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, டைரக்டர் ஃபைனலைஸ் ஆன உடனே வந்து கண்டிப்பா இந்த செய்தியை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ணுவாரா அல்லது வேறு தமிழ் இயக்குனர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னும் உறுதிப்படலை. அப்படி உறுதியான தகவல் வரும்போது நம்ம இன்னொரு அப்டேட்ல சந்திப்போம். லோகேஷ் இப்போ ரீசெண்டான இன்டர்வியூல வந்து எனக்கு மாஸ்டர் 2 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை அது மாஸ்டர் யூனிவர்ஸ்ல கூலி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எந்த யூனிவர்ஸும் கிடையாது, இது ரஜினி யூனிவர்ஸ், அவ்வளவுதான். அதுல வந்து அது ஏற்கனவே லோகேஷே சொல்லியிருக்காரு, நான் இதுல வந்து எந்த ஒரு இதையும் என்னுடைய முந்தைய படங்களுடைய தொடர்ச்சி சாயல் எதுவுமே வந்து இந்த படத்துல இருக்காது. இது முழுக்க முழுக்க வந்து ரஜினிக்காக அவரை வேற ஒரு பரிமாணத்துல காட்டுறதுக்காக நான் எடுத்திருக்கிற படம் அப்படிங்கிறது தான் லோகேஷ் சொன்னது. அதனால மாஸ்டரு, லியோ, இன்னும் வேற அவருடைய இதற்கு முந்தைய படங்களின் தொடர்ச்சியோ அது சம்பந்தமான காட்சிகளோ இந்த படத்துல இருக்காது.